சபையை பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த சபை எபிரேய சபை. இந்த சபைக்குள்ள இருந்தவர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்கள் எப்படி போனார்கள், பவுல் அவர்களை ஏன் எச்சரித்தார் என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த எபிரேய நிருபத்தை எழுதினது யார் என்றால் பவுல் அப்போஸ்தலர். இந்த பவுல் அப்போஸ்தலர் சிறைச்சாலையில் இருக்கும்போது இந்த எபிரேய சபைக்கு எழுதினார். இவர்களுக்காக ஏன் இந்த சபைக்காக இவர் எழுதினார் என்றால் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் 39ஆம் வசனமும் 40ஆம் வசனமும் வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் 40ஆவது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனமும் 39ஆம் வசனமும் வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்மா ஈடேற. இங்க பவுல் எங்க இருக்கிறார் என்றால் சிறைச்சாலையில இருக்கார். ஆனா இவங்க எங்க இருக்காங்கன்னா எபிரேய சபையில இருக்காங்க. இவங்க பின்வாங்குவதை ஆத்மாவிலையும் ஆவிலையும் சரீரத்திலையும் இவர்கள் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்குவதை யாருக்கு வெளிப்படுத்தி கொடுக்க? பவுல். அவர் எங்க இருக்கார்? சிறைச்சாலையில. ஆனா இவங்க சபையில. ஆனா இவங்க பின்வாங்குவதை பவுல் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க. ஏன்னா நம்ம எங்க இருந்தாலும் நம்முடைய இருதயம் எங்க இருக்கணும்? சபையில தான். இவர் எங்க சிறைச்சாலையில இருந்தாலும் இவர் இருதயம் எங்க தான் இருந்தது? இவரை கிரயத்துக்கு இவர் வீட்டு ஆத்மாக்க மேலதான் இருக்கு. ஆனா இவர் எங்க இருக்கார்? நெருக்கத்துல, கஷ்டத்துல, சிறைச்சாலையில உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்பதான் இதை எழுதுதார். இவர் எழுதுனத நீங்க எபிரேயர் கடைசி அதிகாரத்தை எடுங்க. அதுல கடைசியில சொல்லுவாரு. எபிரேயர் கடைசி அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. சகோதரரே, நான் சுருக்கமாய் நான் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாக எடுத்துக்கொள்ளும்படி. அப்ப எங்க இருந்து எழுதிருக்க பாருங்க சபைக்கு. அப்ப இந்த நிறுவனத்திலேயே புதிய ஏற்பாட்டிலேயே அதிகமாய் பின்வாங்குகிறதை பற்றி எழுதப்பட்ட நிறுவனமானால் எபிரேய நிறுவனம். இந்த எபிரேய நிறுவனத்திலேயே மொத்தம் 3 வாட்டி பின்வாங்குதலை பற்றி எழுதியிருக்க. ஏன்னா இந்த சபை எப்படி போகுதானால் பின்வாங்கி போகுது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஒன்று பின்வாங்குதல். சிலர் விசுவாசத்தை விட்டு பின்வாங்குவாங்க, கிருபையை விட்டு பின்வாங்குவாங்க, வரங்களை விட்டு பின்வாங்குவாங்க, அபிஷேகத்தை விட்டு. இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். இதை நம்ம முதலாவது அறியணும். ஆனா பின்வாங்குதல் என்பதும் தேவனுடைய ஆத்மாவுக்கு என்பது பிரியமில்லாத ஒரு காரியம். நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நம்ம ஒரு காலமும் பின்வாங்க கூடாது. சில நெருக்கங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நெருக்கங்கள் வந்தது. பின்னாடி பார்வோன், முன்னாடி செங்கல், 2 பக்கம் மலை. இப்ப எங்க போக? இங்க நம்ம இங்கே கடற்கரை, இங்க வழி இல்லை, இந்த பக்கம் போக முடியாது. நம்ம எங்க போவோம்? அப்படி நம்மனா அப்படி உட்கார்ந்துருவோம். ஆனா கர்த்தர் என்ன சொன்னார்? நீங்கள் நின்று கொண்டு, நீங்கள் பின்வாங்க கூடாது. அப்ப நம்ம எதுக்காக இத்தனால கர்த்தரை தேடி இருக்கோம்? கர்த்தர் அப்படித்தானே நினைப்பார். இப்ப இவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தோன்னா இவன் பின்வாங்குதான், இவனுக்கு ஒண்ணு கிடைக்கணும்னு இவன் பின்வாங்குதான். அப்ப இவன் எதுக்காக என்ன தேடினான் இத்தனை நாளா? இவனை ஆசீர்வதிச்சதுனாலதான் இவன் என்ன இத்தனை நாளா தேடினான். இப்ப ஒண்ணு இல்லைன்னு இவன் என்ன செய்தான்? என்னை விட்டு தானியேலுக்கு முன்பாக ராஜாவின் போஜனம் இருந்தாலும் அவன் பின்வாங்கல.
இந்த நான்காவது போஜனத்தை சாப்பிடணும்னு சொன்னாலும் பின்வாங்கல. அதை சாப்பிடவும் சிங்கக்கீட்டுல போடுவாங்க தெரிஞ்சு அவர் என்ன செய்தார்? ஜபத்துல பின்வாங்கல. ஆனா நமக்கு சின்னது ஒரு 1000 ரூபாய் கிடைக்கிறதுனால என்ன செய்வோம்? இன்னைக்கு காண முடியாது கத்தட்ட அப்பதான் லிஸ்டே வைப்போம். இன்னைக்கு யாரு தூக்கி எடுப்பா? இத்தனை நாள் தூக்கி எடுத்தது யார்? இத்தனை நாள் போஷித்தது யார்? நீங்க தாவித பாருங்க, அவன் இத்தனை நாள் கர்த்தர் செய்த நன்மைக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டே வருவார். இனிமேலும் அவர் நடத்துவாரா நன்மை செய்வாரான்னு அவருக்கு தெரியாது. ஆனா இத்தனை நாள் செய்த நன்மைக்கு அவர் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வர 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 அத்தனை நாள் அவர் யார்தான் நடத்தினா? அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒண்ணு பின்வாங்க. அது தேவனுடைய ஆத்மாவுக்கு பிரியமா யாரு? நம்ம கொலை செய்ய வேண்டாம், சிகரெட் குடிக்க வேண்டாம், ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஆனா பின்வாங்கிட்டோம்னு வைக்கிறேன், தேவனுக்கு அது பிரியமா இருக்காது. நான் என்ன செஞ்சேன்? பின்வாங்க தானே செஞ்சேன். இதுல என்ன இருக்கு? அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். எதுக்காக இவங்க பின்வாங்குதாங்க? 39ஆம் வசனத்தை வாசிங்க. கெட்டு போவதற்காக பின்வாங்குதாங்க. இவங்க பின்வாங்கி போக 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 கெட்டு போகும். கிருபை, வரங்கள், அபிஷேகத்தை மண் பாண்டமே கெட்டு பின்வாங்க பின்வாங்க பின்வாங்க. அப்ப இவங்க பின்வாங்குவது எதற்காக? கெட்டு போவதற்காக. அதனால ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப இவங்களுக்குள்ள விசுவாசத்தை விட்டு பின்வாங்குதாங்க. இதுக்கு முன்னாடி அதனால எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாச பட்டியலை பவுல் எழுதி கொடுக்கிறார். இவங்க தான் இவ்வளவு விசுவாசமா இருந்தாங்க. இவங்க விசுவாசமா இருந்ததுனால இவங்களுடைய தேவைகளை கர்த்தர் எப்படி சந்தித்தார், இவங்க எந்த சூழ்நிலையில விசுவாசமா இருந்தாங்க என்கிற பட்டியலை நமக்கு விசுவாசம் குறையும் போது நம்ம படிக்க வேண்டிய ஒரே ஒரு நிறுவது எபிரேயர் 11ஆம் அதிகாரம். இவங்கெல்லாம் விசுவாசமா இருந்தது எப்போ என்றால் எல்லாம் இருக்கும்போது இல்லை, இல்லாத சூழ்நிலை வரும்போது இவங்க யாருனால விசுவாசம் வச்சாங்க? இவங்க வச்ச விசுவாசத்தை நம்ம படிச்சு பார்த்தா நம்ம இன்னும் விசுவாசமே தோன்றல. நீங்க நோவாலாம் பாருங்க, காணாதவைகளை குறித்து எச்சரிக்கை பெற்று அதனால விசுவாசம் வைக்கலாம். நம்ம வைப்போம் 2026ஆம் வருஷம் நமக்கு 1 லட்சம் கிடைக்க போகுதுன்னு கர்த்தர் ஒரு எச்சரிப்புக்காக ஒரு தரிசனம், நம்ம விசுவாசம் வைப்போம். அதெல்லாம் எங்க தருவார்? ஏதோ சும்மா அப்படி வந்திருக்கோம் நம்ம நினைப்பா இருக்கும். ஆனா இவனும் பாருங்க, காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். பேழையை உண்டு பண்ணும்போது என்ன இருந்தது? விசுவாசம். எத்தனை வருஷமோ கழிச்சு வரப்போகிற ஜலப்பிரயத்துக்கு இப்பவே விசுவாசத்தோடு இருக்க. ஆனா நமக்கு இப்பவே என்ன போயிருது? விசுவாசம் அந்தானே போயிருக்கு. விசுவாசத்திலேயோ கிருபையிலேயோ கிருபாவரங்களையோ நம்ம அழைத்த அழைப்பிலேயோ பின்வாங்கவே கூடாது. அது இயேசுவினுடைய ஆத்மாவுக்கு பிரியமா இருக்கு. இந்த சபை பின்வாங்குற சபையா மாறிச்சு. அப்ப இந்த சபை எப்படி இருந்தது முன்பு? நீங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் வாசிங்க. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போ பிரகாசமா இருந்தது. அப்போ ஒவ்வொரு அந்த சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் நல்ல பிரகாசமாக்கப்பட்டிருந்தது. அப்போ உபத்திரம் வந்தது, மிகுந்த போராட்டம் வந்தது, அதெல்லாம் சகிச்சாங்க. காரணம், அப்போ அந்த குடும்பத்துக்குள்ள தேவ வசனம் இருந்தது, தேவ அன்பு இருந்தது. அவருடைய அன்பு சகலத்தையும் தாங்கும், அவருடைய அன்பு சகலத்தையும். ஆனா இப்போ அந்த அன்பும் அந்த விசுவாசமும் அந்த வசனமும் போயிட்டு. ஆனா முந்தின நாட்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாள், அப்ப நல்ல பிரகாசமா இருந்தாங்க. நம்மளும் ஆரம்ப காலத்துல பாருங்க, ரசிக்கப்பட்ட உடனே அப்படி தீயா நிற்போம். 10 மணி ஆராதனைனா 10 மணிக்கு 9:50 உள்ள போய்வோம். ரசிக்கப்பட்ட நாள்ல ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிக்கட்டுமே, அவன் தானே அவங்க வேற
மணிக்கு வச்சோமா, நமக்கு எவ்வளவு வேலை இருக்கு. மற்ற காலுக்கு ஆரம்ப காலத்துல உள்ள பிரகாசத்துக்கும் இப்போ உள்ளதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஆரம்ப காலத்துல நம்ம எப்படி இருந்திருப்போம், அப்பதான் தீர்மானம்லாம் எடுப்போம். ஒரு 2 வருஷம் கழிச்சு கேளுங்க, அப்படியே எடுத்தேன், அப்படியே இருந்தேன். ஆனா இவங்க பிரகாசமாக்கப்பட்டிருந்த காலத்துல உபத்திரம் வந்தது, மிகுந்த போராட்டம் வந்தது. அதெல்லாம் எப்படி இருந்தாங்க, அந்நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. அடுத்து நிந்தைகளாலோ உபத்திரவங்களாலோ வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இவங்க கர்த்தருக்காக பிரகாசமா இருந்த காலத்துல இருந்திருக்காங்க. ஆனா இப்ப அந்த பிரகாசமே இல்லை. காரணம் அப்ப வசனத்துக்கு இடம் இருந்தது. ஏன்னா வசனம் தான் வெளிச்சம். அந்த வெளிச்சம் அவங்களுக்குள்ள போய் பிரகாசித்தது. ஆனா இப்ப வசனத்துக்கு இடம் இல்லை. எப்போ பின்வாங்கி போறாங்களோ அப்போ தேவ வசனத்தை கேட்க அவர்களுக்கு மனதும் இல்லாமல் போகும். தேவனை ஆராதிக்க அவங்களுக்கு மனதும் இல்லாமல் போகும். சபை கூடி வருவதற்கும் மனது இருக்காது. ஏன்னா பின்வாங்கிட்டாங்க. பின்வாங்கி போகும் போது இதெல்லாம் ஏற்படும். ஆனா பின்வாங்கி போனால் அவர்கள் மேல் நம்முடைய தேவனுடைய ஆத்மா இவங்க பிரகாசமாக்கப்பட்டிருந்த போது இவங்களுக்கு வந்த உபத்திரவத்திலும் மிகுந்த போராட்டத்தை சகிச்சாங்க. அப்போ தேவ அன்பு இருந்தது. நம்முடைய அன்புனால சகிக்க முடியாது. தேவ அன்புனால மட்டும்தான் நமக்கு வர உபத்திரவங்களையும் போராட்டத்தையும் சகிக்க முடியும். அந்த அன்பு நமக்குள்ள இருந்தால்தான் நமக்கு வருகிற எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும். நம்ம குடும்பத்தில் வருகிற உபத்திரமோ போராட்டத்தை எல்லாம் சகிக்க முடியும். ஒன்று சொல்லிட்டா நமக்கு என்ன வந்துடும், வீட்டுக்குள்ளேயே ஒருத்தங்க ஒன்று சொல்லிட்டா நம்மளால சகிக்க முடியாது. இவங்க பிரகாசமா இருக்கும் போது சகிச்சாங்க. ஆரம்ப காலத்துல கர்த்தருக்காக யார் என்ன சொன்னாலும் நான் சபைக்கு போவான்னு வந்தோம். இப்போ நம்ம வீட்டில் உள்ளவங்க சபைக்கு போகாதீங்கன்னா அப்படியா, ரொம்ப நல்லது. இப்ப என்ன வார்த்தை வருது, ரொம்ப நல்லது. அப்ப சபைக்கு போனனாலே நமக்கு என்னவா இருக்கும், ஒரு அப்படிப்பட்டவங்க இருப்பீங்க. அதை சொல்லல, முந்தின நாட்களையும் பிந்தின நாட்களையும் பார்க்கணும். நம்ம முந்தின நாட்கள்ல எவ்வளவு பிரகாசமா இருந்தோம். அப்ப கர்த்தருக்காக மழையே தூக்க சொன்னாலும் தூக்கிடுவோம். இப்ப மழையை தூக்க சொன்னா இந்த மழையுமா. ஆனா அப்ப உள்ள அதான் பிரகாசம் இருந்தா அப்ப உள்ள கஷ்டம் என்ன தெரியல, பெருசா தெரியுது. அப்ப அவ்வளவு தூரம் அவங்களுக்குள்ள பிரகாசம் இருந்தது. இப்போ பிரகாசம் தெரியுது. அதனால தான் இவங்களை கர்த்தர் பவுல் 3 காரியத்துல எச்சரித்தார் பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. முதலாவது இருந்த எச்சரிக்கையார் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறவர்களுக்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு. அப்ப இந்த அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நம்ம என்ன செய்யும், ஆனால் பின்வாங்க செய்யும். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலக செய்யும். அதனால பவுல் இவங்க பின்வாங்குகிற காரணத்தை கண்டு இவங்களை எச்சரிக்கார். 2வது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவனோ பேசி கல்லனாகவோ ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவோ இராதபடிக்கு. 2வது இவங்களுக்குள்ள இருந்த கிருபையை இவங்க நஷ்டப்படுத்தாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்காங்க. ஒருவேளை போஜனத்துக்காகவோ உலகத்துக்காகவோ உலகத்துக்குரியவர்களுக்காகவோ நமக்குள்ள இருக்கிற கிருபையை நாம நஷ்டப்படுத்தாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். 3வது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. பேசுகிறவருக்கு
நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். அப்ப பின்வாங்கும் போது இந்த 3 காரியத்தை விட்டு விலகிட்டாங்க. ஒண்ணே விசுவாசத்தை விட்டு விலகிட்டாங்க, 2 தேவன் கொடுத்த கிருபையை விட்டு விலகிட்டாங்க, 3 கர்த்தருக்கு செவி கொடுக்கிறத விட்டு விலகிட்டாங்க. ஆனா இந்த 3 காரியத்தை கண்டு இவர்களை பவுல் என்ன செஞ்சார்? ஆனா இப்போ எந்த குடும்பத்தை என்ன செய்ய முடியல, எச்சரிக்க முடியல. உடனே பாஸ்டர் கையில ஒரு துப்பாக்கி இருக்கிற மாதிரி பார்த்தாங்க. அவர் என்னையே குறி வச்சு தாக்குறாரு. ஆனா பவுல் எச்சரித்தார். ஆனா பவுல் எச்சரிக்க முடியல. பின்வாங்கும் போது எச்சரிப்பு நமக்கு கண்டிப்பா தேவை. பவுல் எச்சரித்தார். வாரம் உள்ள தகப்பனா எச்சரித்தார். நீங்க எப்படி அதே எபிரேயர்ல 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் வாசிங்களேன். எந்த பிள்ளையை கர்த்தர் சிட்சிக்கான்னு பாருங்க. எல்லோருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் நமக்கு கர்த்தர் சிட்சையே தரலை. ஆனால் கர்த்தர் நம்மளை சிட்சிக்கவே இல்லை, ஆனால் நம்மளை சீர்படுத்தவே இல்லை, ஆனால் அப்படியே விட்டுட்டாலும் வைங்களேன், நம்ம வேசின் பிள்ளைகளாயிருக்கும். புத்திரராய் இருந்தால்தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்தார்? சிட்சிக்கார். அனுப்ப அது நம்ம சொன்ன அநேக சபைக்கு அது தெரியல. கர்த்தர் சிட்சிக்கிறது எதற்காக சிட்சிக்கார்? நம்ம மேல அவருடைய அன்பு இருக்கும்போது தான் சிட்சிக்கிறார். அன்பு அதான் நீங்க அடுத்த வசனத்தை வாசிங்க. அன்றியும் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அதே 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவனை அவர் சிட்சிப்பார். யார? எல்லாரும் இல்லை, யார் மேல அவர் அன்பு வைக்காரோ அவனை சிட்சிப்பார். சிட்சித்து அவனை சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும், ஏன்னா இவன் கர்த்தரை விட்டு விலக அவர் தண்டிப்பார். ஏன்னா இவன் என்னோடு கூட இருக்கணும், என்னிடத்துல அதிகமா டைம் சேவ் பண்ணணும்னு அவர் விரும்புவார். அதனால அவர் தண்டிப்பார். யார? அநேக பிள்ளைகளுக்குமே அது தெரியுது. பெற்றோர் எதுக்கு பேசுறாங்க? எங்க அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை, இனி எப்போ பார்த்தாலும் என்ன செய்யும்? பேசிக்கிட்டே இருக்கு. அன்பு இருக்கிற பிள்ளைக்கு தான் ஏச்சுக்கிறது, அன்பு இருக்கிற பிள்ளைக்கு தான் அழிவு, அன்பு இருக்கிற இடத்துல தான் அக்கறை, அன்பு இல்லாத இடத்துல. அதனால நீங்க 9ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் பெற்றோர்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு அஞ்சு நடந்திருக்க. இப்போ நம்ம அம்மா அப்பா அடிக்கட்டும், நம்ம என்ன செய்வோம்? அவங்க வலது கையை வாங்கினா நம் வலது கையையும் இடது கையும் சேர்த்து வாங்க. அந்த காலத்துல ஸ்கூல்ல சேர்க்கிற பெற்றோர்கள் வாத்தியார் இடத்துல சொல்லிட்டு போவாங்க, உன்னை நல்ல தோலை உரிச்சு உன்னை என்ன செய்யுங்க, படிக்க வைங்க. இப்போ வாத்தியார்ட்ட என்ன சொல்றாங்க? பையன்டே கேட்கான், வாத்தியார் ஏதாவது உங்களை உடனே அடிச்சானா? அடிச்சா என்கிட்ட நம்ம எதுக்கு ஸ்கூல் சேர்ப்பானு? ஸ்கூல்லையும் சேர்ந்துட்டு வாத்தியார் அடிக்கவும் கூடாதான், நல்லா படிக்க வைக்கணும்னா எப்படி படிக்க வைப்பாங்க? இப்போ உள்ள பெற்றோருக்கும் அப்போ உள்ள பெற்றோருக்கும் அதான் வித்தியாசம். இப்போ உள்ள தேசமே ஏன் இப்படி போச்சுன்னா அதான், அப்போ உள்ள பெற்றோர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? சிட்சிக்கும் போது அவர்களுக்கு அந்த பிள்ளைகள் அஞ்சு நடந்தாங்க. இப்போ உள்ள பிள்ளைகள் 60 எடுத்து 30 வருஷம் 40 வருஷம் சாப்பாடு போட்டு குடிக்க தண்ணி தந்து இருக்கும். அவங்கெல்லாம் தண்ணி சாப்பாடு தரலாம், நம்ம என்னைக்கு எங்க போயிருவோம்? மேல போயிருக்கோம். நான் ஜெனரல் தான் யோசிப்பேன், இத்தனைக்கு நம்ம இருக்கிற இருப்புக்கு நமக்கு சுவாச தந்ததே நம்ம என்ன வேலை செஞ்சு சாதிச்சோம்? நீங்க சொல்லுங்க. சின்ன வயசுல
ஆரம்பத்திலேருந்து நம்ம என்ன வேலை செஞ்சோம்? நம்ம அப்படி சேட்டை பண்ணாலும் நமக்கு ஒரு வாய் சோறு தந்து குடிக்க தண்ணி தந்து அவ்வளோ கஷ்டத்துலேயே நம்ம வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கின பிறகு நம்ம என்ன சொல்லுவோம்? என்னை ஏன் தன் தாய் தகப்பனை பாற்றி என்னை ஏன் பெற்றாய் என்று சொல்லுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லும். நமக்கு நீடித்த வாழ்வை யார் கையில் இருக்கு? நம்ம கையில் இல்லை, அவங்க கையில தான் இருக்கு. அண்ணனும் கர்த்தருடைய என் மகனே கர்த்தருடைய சிச்சையை அப்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து நீங்க 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிரித்தார்கள். அவங்க எல்லாம் கொஞ்ச காலம் தான் சிரிச்சுப்பாங்க. என் பிள்ளை நல்லா இருக்கட்டும், என் பிள்ளை நல்லா வரணும், நல்ல பிள்ளையா இருக்கணும்னு கொஞ்ச நாள் சிரிச்சுப்பாங்க. இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு இயேசு நம்மளை எதுக்காக சிரிச்சிக்க? அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும்படி நம்ம அவரை போல மாறுவதற்காக நம்மளை சிரிச்சிக்க. நமக்கு அப்படி எங்கேயுமே சிரிச்சிக்க முடியாது. நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிரிச்சுக்கிறார். இதுல ஒரு பிரயோஜனம் கூட அவருக்கு கிடையாது. அவர் நம்மளை சிரிச்சிக்க காரணமே நம்முடைய பிரயோஜனம். இப்ப அவர் சிரிச்சிக்கலன்னா நம்ம எந்த பிள்ளைகள்? நம்ம அவருடைய பிள்ளையா இருக்க போய் தான் அவர் நம்மளுக்கு சிரிச்சிக்கிறார். இல்லைன்னா அவர் அப்படி கிட்டாலும் என்ன அவ்வளவுதான். அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்ம பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மளை வசிக்கல. அதனாலதான் 11ஆம் வசனத்தை வாசிங்க. எந்த சிக்ஷையோ தற்காலத்தில் அது சந்தோஷமா காணாது. இப்படி யோசிச்சுட்டு இருந்தா எனக்கு எங்க பரிசு சந்தோஷமா இருக்கும்? சந்தோஷமா இருக்காது, துக்கமா தான் இருக்கும். ஆனால் ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு நீதியாகிய உங்களை யோசிக்கிட்டே ஒரு ஆள் இருக்கணும் வைங்க. அந்த ஆள் இல்லைன்னா உங்களால ஏச்சு கேட்காம அவங்க இருக்கு. நான் தான் சொன்னேன், தாயத்தை ஒரு தகப்பனா அனாத ஆசிரமத்தில் போய் விட்டான். அதே இடத்துல அவன் ஒரு நாள் என்ன சொன்னான்? ஒரு பிள்ளை ஒரு தகப்பன் ஒரு மகன் தன் தகப்பனுக்கு சோறு கொடுத்தான். சோறை தட்டி ஒரு தட்டில் போட்டு தண்ணியை ஊற்றி கொடுத்தான். இதை யார் பார்க்கலாம்? அவன் பையன் பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு 4 வயசு இருக்கும். அவன் பார்த்துட்டு இவன் வரலாம் சோறு சாப்பிட்றதுக்குள்ள வந்து உட்காந்துருக்கான். அவன் பையன் என்ன செஞ்சான்? நீ அமைதியாக இருந்து ஒரு தட்டை கொண்டு வந்துட்டான். சோறையும் தட்டிட்டான். அதே மாதிரி தண்ணியும் நீயும் அப்பாவுக்கு என்ன கொடுக்க இதெல்லாம் கொடுக்க, இதேதான் உனக்கும் நான் தருவேன். இப்போ உள்ள பிள்ளைகள் அப்படி இருக்குது. உண்மையை சொன்ன பிள்ளைகள் அதிகமாய் பார்த்து வளருவது சம்பளம். பிள்ளைகள் முன்னாடி நம்ம சண்டை போடுவோம், மல்டி யுத்தமே அங்கதான் பண்ணுவோம். அவன் பார்த்துட்டே இருப்பான். இது அடிக்கிறது, அது அறுவடை, என்ன நடக்குது? இப்படி சண்டை போடுறதும் அவன் பார்த்து பார்த்து வளர்ந்தா அவனுக்குள்ள எது விதைக்கப்படுதோ அதுதான் முளைக்கும். நம்ம அவங்களால தான் சண்டை போடுவோம், அவங்களால தான் கை நீட்டி அடிப்போம், அவங்களால தான் கெட்ட வார்த்தை பேசுவோம். அவன் இப்படியே பார்த்துட்டே இருப்பான். அவனுக்கு கூட அது விதைக்கப்பட்டுட்டே இருக்கும். நம்ம என்ன நினைப்போம்? சின்ன பையன் தானே நினைப்போம். ஆனால் அவனுக்குள்ள அது விதைக்கப்படுது. எப்போ? சின்ன வயசுலேருந்தே விதைக்கப்படுது. அவன் அதை பார்த்துட்டு வாழ்ந்துட்டு அவன் பெரிய பிள்ளை ஆனவன அவன் கை சும்மா இருப்பான். ஏன்னா உள்ள விதைச்சது நம்ம தானே, அதான் முளைக்கும். அவன் கை திருப்போம். அதனால நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்து தான் அதிகமாக வளரும். இயேசு நம்மளை சிக்கிறார் என்றால் நம்முடைய குடும்பத்துக்காக. ஒரு குடும்பத்துக்கு கண்டிப்பா ஒரு வாரமாவது வந்தால் அந்த வாரத்தில் அந்த குடும்பத்துக்கு தேவையான எச்சரிக்கை சத்தம் கேட்கணும். இன்னும் மாணவர்கள் தலையாக்குவார், அது எப்போதும் கேட்கலாம். நீங்க எந்த டிவியை போடுங்க அதான் கேட்க போகும்.
உன்னை வாழாக்காமல் உன்னை ஆசீர்வதிக்கவே, அது எப்போனாலும் கேட்கலாம். ஆனா எச்சரிப்பின் செய்தி கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு ஒரு தடவையாவது வரணும். அப்பதான் நம்ம குடும்பத்து மேல தேவ அன்பு இருக்கிறது என்று அர்த்தம். அப்பதான் நாம தேவனுடைய பிள்ளைகளா இன்னும் இருக்கிறோம் என்பது தெரியும். நம்ம குடும்பத்துல எச்சரிப்பின் சத்தமே இன்னும் நமக்கு கர்த்தர் தரலையானால் நம்ம குடும்பத்துல இன்னும் தேவனுடைய அன்பு இல்லை. எங்க அன்பு இருக்கோ அங்கதான் சிச்சை இருக்கும், அங்கதான் நல்ல மாத்திரம் வரும். இவங்க பின்வாங்கி போனதுனால கர்த்தர் ஒரு சிச்சிக்க எதுக்குன்னா இவங்க திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வரும். நின்று போராட்டம். அடுத்து என்னதான் செஞ்சாங்க? நீங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து அவர் கட்டப்பட்டிருக்கும் போது இந்த சபை முன்பு பிரகாசம் வந்த போது பரிதவிக்கி. இப்ப சம்பவம் இப்ப ஊழியக்காரரை தந்து பரிதவிக்கவே யார் இல்லை, கர்த்தர் தான் பரிதவிக்க. இப்ப ஊழியக்காரரை கண்டு பரிதவிக்கவே ஆள் இல்லை. நான் வாசிக்க பரிதவித்தது நன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம். அப்போ நோக்கம் எல்லாம் அங்க இருந்தது, பரலோகமாவே இருந்தது. பரலோகத்தில் உள்ள பொக்கிஷமே பெரிதா தெரிந்தது. அதனால அவர் நிமித்தம் வருகிற நிந்தைய, அவமானத்தை, போராட்டத்தை, உபதிரவத்தை எல்லாம் சகிச்சாங்க. சகித்ததும் இன்றி அங்க எங்களுக்கு பொக்கிஷம் உண்டு என்று அறிந்த அவங்க உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட தியாகம் பண்ணின சபை. இந்த சபை பின்வாங்கும் போது யாருக்கு பிரியமா இருந்தது? இவ்வளவு தியாகம் பண்ணிச்சு இந்த சபை. அப்ப எவ்வளவு தீயா இருந்தது, கர்த்தருக்காக எவ்வளவு மத்தில நின்றுருக்காங்க. நமக்கு ஒரு சின்ன காத்து இருக்கணும். நான் ஒருவன் மாத்திரம் அப்படிப்பட்ட எவ்வளவு வாக்கியம் உள்ள சபை. அதனால பவுல் இந்த சபைக்கு என்ன சொல்லுவாங்க பாருங்க. நீங்க எதுக்காக அழைக்கப்பட்டீங்க? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனையா மாறிட்டு. ஏன்னா பின்வாங்கிட்டாங்க. பின்வாங்கி போகும்போது ஆராதிக்காங்க, ஆனா அது தேவனுக்கு பிரியமில்லை. இப்ப தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி திரும்பவும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த கிருபையை பற்றி கொண்டிருங்க. அந்த கிருபையை நீங்க பற்றி கொள்ளும் போதுதான் அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனையை செய்ய முடியும். அப்ப தேவனை ஆராதிக்கும் போது என்ன இருக்கணும்? நீ இன்னும் நான் பாட்டுக்கு இங்க எப்படி இருக்கேன், செவத்துல சாஞ்சிட்டு இங்க ஆராதிக்கும் போது அங்க 4 பேர் தூங்குவாங்க. என்ன இல்லை, பயனுள்ள பக்தியும் அவங்களுக்கு தூக்கம் வரும். இங்க நம்ம இங்க இருந்து அங்க இருந்து எடுத்து இங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அவங்க என்னத்தையும் சொல்றாங்க, எதுக்கு அதுதானே தெரியல. அவன் பாட்டுக்கு முழங்க போயிட்டு அதுக்கு இருந்தாங்க, என்ன ஆராதிக்கான்னு தெரியல அப்படின்னு அவங்க பாட்டுக்கு செஞ்சுவாங்க, தூங்குவாங்க. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும். கிருபையில் பக்தி கொள்ளணும். கிருபை என்ன செய்யும்? பயமும் பக்தியும் இல்லாதவர்கள் கிருபையை பயன்படுத்தவே முடியாது. கண்டிப்பா அவங்க கிருபையை பயன்படுத்த நீங்க என்ன சொன்னா பயன்படுத்த மாட்டாங்க. நான் படிச்ச எனக்கு கற்றுக்கிற பாடமே உன்னை எல்லாத்தையும் எதுக்கு சொல்லுவாங்க, எப்படி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பயன்படுத்த போறது இல்லை. எனக்கு கருத்து நல்ல கருத்துதான், இப்பதான் தெளிவாயிருக்கேன். பேசாம வாயை காய்க்கிறவன் அமைதியா இருந்தது. அடிச்சியா 4 அடி அடிச்சுட்டு போ, ஏசினியா 4 ஏசினா ஏசிட்டு போ.
கர்த்தாவே அப்படிப்பட்ட கிருபையெல்லாம் தாராளமாக எனக்கு உண்மையாக ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை. ஒன்றும் கொண்டு வந்தது இருக்கிற வரைக்கும் நம்ம பரிசுத்தமான எப்படியாவது அந்த ராஜ்யம் நமக்கு கிடைக்குமானே தெரிய மாட்டேங்குது. அந்த பயத்திலே ஒவ்வொரு நாளும் என்ன போகுது, சோர்ந்து போகுது. அதனால கர்த்தா அந்த ராஜ்யத்தை தாக்கணும். அப்ப கிருபையை பயன்படுத்தணும். ஆனால் கிருபையை பற்றி கொள்ளணும். ஆனால் நமக்கு பயமும் பக்தியும். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 15ஆம் வசனத்தை வாசிங்க. எதுக்காக கிருபை கொடுக்கப்பட்டது? அதான் தானது கொடுக்கப்பட்டது எதற்கு பாருங்க. 15ஆம் வசனம் முதல். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வருகிற போது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த இயேசுவினிடத்தில் இருந்து கிருபை வாங்கிடுவோம். கர்த்தாவே கிருபைதார் 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 அவர் தந்துவார். என்ன செஞ்சோம்? கர்த்தாவே வரந்தார் வரந்தார் வரந்தார். என்ன செஞ்சோம்? கர்த்தாவே அபிஷேகந்தார் அபிஷேகந்தார் வாங்கிடுவோம். என்ன செஞ்சோம்? இது வாங்கி வாங்கி வச்சுட்டு அந்த பழைய துருத்தியா போய் அதன் பிறகு என்னத்தை ரசத்தை ஊற்றினாலும் துருத்தி என்ன ஆயிரும்? நம்ம எல்லாம் வாங்கி வாங்கி வச்சுக்கிறது, துருத்திய பழசாக்கிறது. பழைய துருத்தியில புது ரசம் திரும்ப பார்க்கவே முடியும். இப்ப இங்க திரவியத்தை வாங்கியிருந்தாங்க. திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி கொடுத்தது எதற்கு? திரவியம் கொடுத்தது எதற்கு? வியாபாரம் பண்ண. ஐயா நம்மளை ரட்சித்து நமக்கு கிருபையா ரட்சித்து இலவசமா ரட்சிப்பை தந்து கிருபையை தந்து வரங்களை தந்து இவ்வளவு தூரம் எல்லாம் தந்தது எதற்கு? என்னிடத்தில் கிருபை இருக்கிறது, என்னிடத்தில் வரம் இருக்கு. இதுக்கா வியாபாரம் பண்ண. வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவு என்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். ஐயா நான் உனக்கு இந்த கிருபை தந்தேன், நான் உன்னை அபிஷேகம் கேட்ட இந்த அபிஷேகம் தந்தேன், இந்த அபிஷேகத்தை வச்சு இந்த கிருபை வச்சு நீ என்ன வியாபாரம் பண்ணான்னு கேட்பாரு. இப்போ உங்க அம்மா அப்பா ஒரு கடை தடுத்து வைக்கிறேன், இந்த கடையை தந்துட்டு நீ என்ன சம்பாதிச்ச? இந்த கடையை உனக்கு தந்தேன், நீ என்ன சம்பாதிச்சு கேட்பாங்களா கேட்கணும். இதே போலதான் கர்த்தர் நமக்கு கிருபையை தந்துட்டு ஒன்னா கேட்பாரா? அவங்கள வர சொல்லுங்க பாரு, கிருபை பெற்றவங்க அபிஷேகம் பெற்றவங்களாம் வர சொல்லுங்க பாரு. நீ என்ன செஞ்ச? வாங்கிட்டோம்னா வருவாங்க, இதனால தான் கிடைக்கும் நாங்க, அதனால வாங்கி வச்சேன். அப்படியாப்பா நீ அங்கே கொண்டு ஓரம் பண்ணிருந்து நான் அதுக்கப்புறம் உன்னை எங்க கூட்டு போகணுமோ கூட்டு போகணும். இவங்க கூட்டுதான் பாருங்க, தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் நீர் எனக்கு தந்த ராத்தலை கொண்டு நான் 10 ராத்தலை இன்னும் என்ன செஞ்சேன்? உமக்குன்னு ஆதாயப்படுத்தினேன். அடுத்து நமக்கு கொஞ்சம் கிருபை தந்தால் எனக்கு இந்த கிருபை தான் பாஷையும் அதுலேயும் உண்மையா இருந்து சரி. அதை இங்க போடும். இவனுக்கு என்ன கொடுத்த கொஞ்சம் கிருபை இருந்தால் நீ கொஞ்சத்துல கொஞ்சம் கிருபை. எனக்கு இந்த சமையல் வேலை தான் தெரியும் பாஸ்டர், அதுவும் உண்மையா இருங்க. எல்லாமே கிருபை தாங்க. நம்ம என்னத்தை கொண்டு வந்தோம்? என்னதான் தெரிஞ்சுட்டு வந்தோம்? நீங்க சொல்லுங்க. ஒன்றும் தெரியாது. என்னையெல்லாம் பார்த்து அடியும் விட்டாங்க, ஒன்றும் தெரியாது. எப்படி தூக்கணும் கூட தெரியும். உண்மை உன்னை இப்படி தூக்க கூட இப்படி தூத்தேன். அங்க உட்கார்ந்துருந்தாங்க, என்னென்ன தூக்கான அவங்க சொல்லி தந்துட்டு அவங்க தான் தூக்க கூட தெரியாது. அப்ப நமக்கு இருக்கிற கொஞ்சம் கிருபையில நம்ம எப்படி இருக்கணும்? அது அவருக்கு பயன்படும். உண்மையா இருந்தபடியா நாம கொடுத்த கிருபைக்கு எந்த அளவுக்கு நம்ம உண்மையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு உயர்வு. நம்ம உயர்வு நமக்கு தான் இருக்கு. அடுத்து அப்படியே இரண்டாம் ஊழியக்காரன் ஆண்டவனே உம்முடைய ராத்தாளினால் ஆதாயம் கிடைத்தது. அவனையும் அவன் நோக்கி நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாக இருந்தார். பின்பு வேறொருவன் வந்து
இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். இவர் என்ன செய்தாரு? அப்ப இவன்ட்டு என்ன இல்லை? அதுக்கு தான் வர்றேன். பயம் இல்லை, பயமும் பக்தியும் இல்லாதவங்களால எவ்வளவு கிருபையை கொடுத்தாலும் எவ்வளவு வரங்களை கொடுத்திருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். சீலையிலே வைத்திருந்தேன். நீ வைக்காததை எடுக்கிறவன் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து இவனுக்கும் கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்காரு. இதான் பச்சைப்பாதம் இல்லாத தெய்வம். இவன் கொடுத்தது எதுக்கு? அவரை சோதிக்கவா? இவன் கொடுத்தது இவன் பயன்படுத்த. இவர் அவரை என்ன செய்தார்? இயேசுவர் சோதிக்க. கர்த்தாவே, நீ வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவனுமா கடினம் உள்ள இவன்ட்ட என்ன பயம் இருக்கு? தெய்வ பயம் உள்ளவன் கர்த்தருக்கு விரோதமாய் தன் நாளும் பாவம் செய்ய அதான் தேவனுக்கு பயம். தன் உடல்களினாலே அவர் வாயும் வஞ்சனை. தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கும் தேவனுக்கு பயப்படாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை வாயிலே கண்டுபிடிச்சு. அவங்க பேசும்போதே தெரியும். அவங்க கண்ணு முன்னாடி தெய்வ பயம். பைபிள் இருந்தே நமக்கு எல்லாம் கற்று தருவாங்க. இவங்க எப்படி அவங்க பேசுறாங்க, இவங்க அவங்ககிட்ட எப்படி பேசுறாங்க எல்லாம் தெரியும். அவங்க பேச்சுலே தெரியும். அது அவங்க பேச்சு உண்மை. அந்த பேச்சுல என்ன இருக்கு ஈஸியா இருந்துச்சு. அடுத்து வாசிங்க. அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே. அப்ப இவன் வாயில என்ன இல்லை? அப்ப இவன் வாயிலே என்ன இல்லை? உண்மை தேவனுக்கு பயப்பட பயம், தேவ பக்தி இல்லையே. இதை வச்சே உன நியாயம் கணக்கே கேட்க வேண்டாம். அவன் வாய் சொல்ல கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அழிக்கிறவமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் நீ என் திரவத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? இவ்வளவு தூரம் நீ அறிஞ்ச, இவன் நியாயம் தீர்க்கிறவன்னு அறிஞ்ச, ஆனா ஏன் கிருபையை நீ பயன்படுத்தல? அதான் தெய்வ பயம் தேவ பக்தியும் இல்லாதவர்கள் தேவன் கொடுத்த கிருபையை பயன்படுத்தவே மாட்டாங்க. நீங்க புல்டோசரை வச்சு அவங்கள தள்ளினாங்க, ஜேசிபி வச்சு அவங்கள தூக்கியே போட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க? எல்லாத்துக்கும் தான் கிருபை கொடுப்பாங்க. கத்தை யாருக்காவது கிருபை கொடுக்காம இருந்தார்? இவன் வாங்கிட்டு இவன் என்ன செய்யலாம்? சீலையில வச்சு அவரை சொல்றான். இப்படிதான் கணக்கு கேட்காம பார்க்கணும். அவர் அந்த கிருபை எடுத்துருவார், அவரே எடுத்துக்கணும். நம்ம தான் கொடுக்கணும். வாங்கினது யாரு? வாங்கும்போது மட்டும் நம்ம நட்டை வாங்கிடும் பாருங்க. கர்த்தாவே கிருபையாலும் வரந்தாலும் அபிஷேகம் வாங்கிடுவோம். கொடுத்தது அவரே எடுத்துக்கணும். அப்படிதான் நினைங்க. வாங்கும்போது வாங்கியாச்சு, ஒரு தாளத்தை வாங்கியாச்சு, ஆனால் அதை கொடுக்கணுமே. கர்த்தர் கிருபையை கொடுத்து அந்த கிருபை என்ன செய்ய? ஊழியக்காரர்களே சொல்லணும், அதை பயன்படுத்த. யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? அவர் ஒரு நாள் கூப்பிடுவார், இந்த கிருபை உனக்கு நான் தந்தப்பா, இந்த வரங்களும் உனக்கு தந்தப்பா, இந்த அபிஷேகம் உனக்கு தந்தப்பா, இதை வச்சு நீ என்ன செஞ்சேன்னு கேட்கணும். அவருக்கு தான் கணக்கு, வேற யாரும் நம்ம. அதனால கர்த்தர் நமக்கு தந்த கிருபை தந்தது யாரு? அவர் தானே. அப்ப அவருக்கு தான் கணக்கு போகணும். வரம் தந்தது யாரு? அவர் தானே. அவர் தான் கணக்கு போகணும். அதனால கர்த்தர் கொடுத்த கிருபையும் வரங்களையும் அதை விட்டு பின்வாங்க. பின்வாங்கிட்டோம் ஆனால் தேவனுடைய ஆத்மா நம்மே. உலகத்தில் எத்தனை பேர் நம்மை பிரியமா இருந்தால் தேவன் நம்மை பிரியமா இல்லாவிட்டால் யோஜனை
நம்ம சொல்லுவோம், ஆசா அவன் மேலே எனக்கு அவ்வளோ பாசம் இருக்குடா ஆசா, அங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும். இவங்க நம்ம மேலே என்ன அன்பு பாசம் வச்சாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் போகணும். ஆனால் அவர் அன்பு பாசம் வச்சா கடைசி வரைக்கும் அவர் ஈஸ்வரங்க கூட கடைசி வரைக்கும் போனது யாரு? அம்பலம் போனாங்க, சாரா போனாங்க, இஸ்மாயில் போனாங்க, எலியேசர் போனாங்க, அவர் தான். அதனால எக்காரணத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது? அதனால சிறந்த குதிரையாக நம்ம மாற்றது. குதிரை என்ன செய்யாது? சீக்கிரம் முடிச்சா நானே பஸ்ல உட்காந்துருக்கேன். இவன் வேற குதிரை என்ன செய்யாது? குதிரை என்ன செய்ய யோகிய புத்தகத்திலே குதிரை என்ன செய்யாதுன்னு பாருங்க. ஏன் நம்மளை கர்த்தர் சிறந்த குதிரையா மாத்துதார்? யோகம் 39ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் வாசிக்க. நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதின் கொண்டையில் குமிழலை வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளியை விரட்டுவது போல அதை விரட்டுவாயோ, அதனுடைய நாசியும் செருக்கு பயங்கரமாய் இருக்கிறது. அது தரையிலே காலடித்து தன் பலத்தில் கடித்து ஆயுதங்களை தரித்த எதிராக புறப்படும். அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின் வாங்காமலும் இருக்கு. பட்டயத்துக்கு அதுக்காக தான் நம்ம குதிரையை மாற்றோம். இந்த குதிரைக்கு முன்பு எத்தனை உச்ச வீரர் நின்னாலும் எவ்வளவு பட்டயம் நின்னாலும் இது என்ன செய்யாது? நமக்கு எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? அதுக்காக நம்மளை சிறந்த குதிரையா மாற்றணும். உபத்திரம் வரும், நம்மளை விட மிகுந்த உபத்திரத்தை சந்திக்க சாதனை நமக்கு சின்ன கஷ்டத்துலேயே நம்ம என்ன செய்யலாம்? இங்கே இருக்க 10,000 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும். இந்த சமயம் கூட நமக்கு உபத்திரம் வரவே, மிகுந்த போராட்டம் வரவே. இப்போ பிரகாசமே போயிட்டு முன்பு உங்களுக்குள்ள பிரகாசம் இருந்தது. அதனால நிந்தைய போராட்டத்தை எல்லாத்தையும் சகிச்சு என்ன செஞ்சாங்க? கிருபையை பற்றி கொண்டு இருந்தாங்க. இப்போ பிரகாசம் போன உடனே என்ன போயிட்டு? அதனால அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகி நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி தேவனுடைய கிருபையை பற்றி கொண்டிருக்க நாம் எல்லாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறோம். அப்பொழுது நோக்கம் எங்க இருந்தது? பரலோகத்துல உங்களுக்கு அங்க அதிக சுதந்திரம் உண்டு என்பதை அறிந்து அதெல்லாம் சகிச்சாங்க. இப்ப அந்த இதே போயிட்டு பரலோகத்திலேயாவது பொக்கிஷம் வரும், பரலோகமாவது இதா வரும். அந்த மாதிரி பின்வாங்கிட்டாங்க. பின்வாங்கிறதுனால இப்ப உபத்திரம் வரும்போது, நிந்த வரும்போது, கஷ்டம் வரும்போது, போராட்டம் வரும்போது விசுவாசம் போயிடுச்சு, கிருபையை விட்டுட்டாங்க. தேவனுக்கு பிரியமில்ல ஆராதனை போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. இப்போ தேவனுடைய ஆத்மாவுக்கு பிரியம் இல்லாதவர்களாய், தேவனுடைய ஆத்மாவுக்கு பிரியமாய் இருப்ப நீங்க எவ்வளவு நெருங்கலையும் கத்தற்காக நீங்க நிர்ணயமா இருக்கும். உங்க மேல ஒரு பிரியமா இருக்கும். யாருதான் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சூளையில அவருக்காக நின்னாங்க. அவங்க கூட அவர் போனாங்க. யார் இறங்கி வருவோம் நீங்க சொல்லுங்க. இப்போ உதாரணம் இன்னைக்கு போடுறாங்க. இதுல என் கூட யார் வருவா, இவர் கூட யார் யார் போறீங்கன்னு கையை தூக்குங்க. எத்தனை பேர் வருவோம்? இவர் யாருன்னே தெரியாது, இவர் எந்த ஊருன்னே
தெரியாது. இவர் இங்கதான் இருந்தாருன்னே தெரியாது. ஆனா ஒருத்தர் மட்டும்தான் வந்தார். அவருக்காக நீங்க பாஸ்ட் கூட வர மாட்டார். நானே சொல்றேன், நான் பாஸ்டியா தான், பாஸ்ட் கூட வர மாட்டார். ஆனா அவர் வருவார். சிறைச்சாலையில் யோசிப்போடு கூட நம்ம பிள்ளைகள் கூட உங்களை எரிக்கிற அக்னிக்குள்ள தூக்கி போடணும். இப்போ இம்மானுவேல் போவாங்க. ஒரே வார்த்தை, யாருனே எனக்கு உதாரணமாக தான் சொல்றேன். உதாரணம் யாருனே. ஆனா அந்த சூழ்நிலையிலும் அவங்களோடு கூட யார் இறங்குவாங்க? ஏன்னா நின்னது யாருக்காரு? சகிச்சது யாருக்காரு? அவருக்காக. அதான் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் இந்த தேவனுக்காக பின்வாங்காம இருந்தாங்க. அவர் கூட அவர் கூட நின்னாலே எல்லாமே வந்தாங்க. அவரையே நாங்கள் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கண்டிருக்கிறோம். நல்ல விதமாயும் இதற்கு மேற்படித்தாலே எங்களுடைய சனத்தை கொண்டு சேர்ந்த தயவுக்காய் நம்ம ஸ்தோத்திர கர்த்தாவே, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேனப்பா. அதெல்லாம் நான் பூமியிலே ரொம்ப மகிமைப்படுத்தினேன். இன்னமும் மகிமைப்படுத்துகிறவர்களாக கர்த்தாவே வந்து ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் எவ்வளவு நிலை வந்தாலும் கர்த்தாவே அவர்கள் கூட இருக்கிற பிரகாசம் குறையாதபடிக்கு நீர் அவர்களை காத்துக் கொள்ளணுமே. அந்த சாந்தராகேஸ்வர நாவில் நேர்களை எரிகிற அக்னி சூழலே போட்டாலும் கர்த்தாவே அந்த 3 பேரோடு கூட 4ஆம் நாளின் சாயல் தேவ புத்திரனின் சாயலுக்கு ஒப்பாக இருப்பது என்று மற்றவர்கள் கண்டது போல கர்த்தாவே நீ ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கிறீர் என்பதை இந்த சுற்றுவட்டார கிராமங்கள் காண கர்த்தாவே நீ இவர்களை ஆசீர்வதிக்கிறீர் என்பதை இந்த சுற்றுவட்டார கிராமங்கள் காண நீரே இவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தால் ஜெபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.